ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியிலேருந்து இப்போ அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் யாரெல்லாம் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, ஸோ உங்களுக்குலாம் வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது எல்லாமே ஆன்லைன் மூலமாகவே நம்ம செக் பண்ணலாம். அது போக பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ வேகன்சிஸு, ஸோ அந்த வேகன்சிக்கு எவ்வளோ இப்போ செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்திருக்கு அப்படிங்கிற எவ்வளோ, அதாவது 1:2 1:3 அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு 4662 காலிப்படையினங்கள் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஒரு 12 லட்சத்துக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இந்த தேர்வு எழுதுனாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா கடந்த 21ஆம் தேதி ரிசல்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் யாரெல்லாம் இதில் அப்பியர் ஆனாங்க, ஸோ யாரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்பியர் ஆகலை அப்படின்னு எல்லாமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக இதுக்கு முன்னாடி மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லி வந்தது, அதே மாதிரி கம்யூனியல் ரேங்க் எவ்வளோ, அதே மாதிரி ஓவரால் ரேங்கு, இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அதாவது அக்டோபர் 29ஆம் தேதியான இன்ட்ரு பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு, அதாவது லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் ப்ரொவிஷனலி அட்மிட்டட் டு த ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக பார்த்திங்க அப்படின்னா இவங்கெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா எத்தனை பேருக்கு இந்த லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாமே நம்ம டீட்டெயிலாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 12/7/2025 அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான எக்ஸாம் நடந்தது. ரேங்க் பார்த்திங்க அப்படின்னா 22/10/2025 அன்றைக்கி வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னையிலிருந்து, அதாவது 29/10/2025 7/11/2025 வரைக்கும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியில் ஓடிஆரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது அப்லோட் பண்ணணும், சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The candidate who have been admitted provisionally to the on-screen certificate verification should upload the scanned copy of the original document in support of the claims made their online application அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மொத்தம் 45 பேஜ் இருக்குது. இந்த 45லையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது யார் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுறது, இவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களே, அதாவது இவ்வளோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது, இதில் நம்ம பேர் எதுவும் இல்லை, எப்படி நம்ம செக் பண்ணுறதுனா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், அதை நீங்கள் இதில் ஃபைன் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் சிஸ்டத்தில் Ctrl F கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் டைப் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 060 அப்படின்னா நீங்கள் 060 அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அங்கே ஹைலைட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த நம்பர் நான் கொடுக்குறேன், இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். Ctrl F கொடுத்துக்கிறேன். Ctrl F கொடுத்துட்டு நான் இந்த நம்பர் கொடுக்குறேன். இந்த நம்பர் கொடுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு இந்த நம்பர் ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோடய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணி தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்கும் இதுலேயே கொடுத்துட்டாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய பில் கலெக்டர், அது போக பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ, இதுக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் யாரெல்லாம் செலெக்ஷன் லிஸ்ட்டு ஆகிருக்காங்க, இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க, அது போக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கம்பல்சரி எல்லாமே ஓடிஆரில் அவங்களோட ஸ்கேனடு காப்பியை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்க்ளூடிங் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூடிங் விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், பில் கலெக்டர் எல்லாமே அவங்களோட கோடு முதற்கொண்டு வந்துடும். ஸோ இப்போது நமக்கு எல்லாத்துக்குமே டவுட் இருக்கும், நேம் ஆஃப் த போஸ்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க ஜூனியர் அசிஸ்டண்ட்னு, இதில் மொத்தம் எத்தனை பேர்த்து கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இதுக்கும் கீழேயே டைப்பிஸ்ட் இருக்கும். ஸோ டைப்பிஸ்ட்டில் மொத்தம் எத்தனை பேர்த்து கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், டைப்பிஸ்ட் 1, டைப்பிஸ்ட் 2, டைப்பிஸ்ட் 3 இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. ஸ்டெனோலையும் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர்த்து கூப்பிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அது எல்லாமே எப்படின்னு நான் சொல்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா த கேண்டிடேட் ஆர் ப்ரொவிஷனலி அட்மிட்டட் டு த ஆன் ஸ்க்ரீன், மொத்தம் 4662 பேர். அதில் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:2 அப்படிங்கிற விதத்தில் கூப்பிட்றாங்க. அது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரினா அண்டு ரிசர்வ்டு கேட்டகரி, ஆல் ரிசர்வ்டு கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா 1:2 அப்படின்னு அந்த விதத்தில் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்க்ளூடிங் சொல்லியிருக்காங்க. இதில் PSTM, அதே போக த அட்மிஷன் ஆஃப் த எபோவ் கேண்டிடேட் ஆன் ஸ்க்ரீன் வெரிஃபிகேஷனில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா கிளைம் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கணும், எஜுகேஷன் அண்டு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், ஏஜ், கம்யூனிட்டி, PSTM இது எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது ஜூனியர் ரெஸ்டன்ட்டில் எத்தனை பேர்த்து டோட்டல் எவ்வளோ வேகன்சி இருந்தது, அது போக எத்தனை பேர்த்து இப்போ கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் குரூப் 4 எக்ஸாமினேஷன் அவங்க நம்ம ஆல்ரெடி சொன்னதான் த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் ப்ரொவிஷனலி அட்மிட்டட் டு த ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 29/10/2025 7/11/2025. அடுத்த
9 நாளைக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் வந்தவங்க எல்லாருமே வந்து அவங்களோட சர்டிஃபிகேட்டை ஓடிஆர் மூலமாக, அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், உங்கள் டிஎன்பிசி அஃபீஷியலில் போயிட்டு ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போயிட்டு அதில் சர்டிஃபிகேட் அப்லோடுன்னு இருக்கும், அதில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ நம்ம எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு போடுவோம். ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா செய்தி வெளியிடாமல் வெளியிட்டிருக்காங்க. அறிவிக்கை எண் 07/2025 வந்தது. தேர்வு இணையதளத்தில் 22ஆம் தேதி வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பு ஆன்ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தரவரிசை எண், இடஒதுக்கீடு விதி, காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அடிப்படையில் தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட யாரை தவிர்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் மற்றும் காவலர் பழங்குடியினர் பதவிகள் நீங்களாக அவங்கள தவிர்த்து மீதி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த போஸ்ட் தவிர்த்து மீதி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி, அதாவது ஆன் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண தேவையில்லை, அவங்கள தவிர்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்வர்கள் பட்டியல் தேர்வாணையத்தின் இணையதளத்தில் இன்னையிலிருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஒன் டைம் ஓடிஆரில் போய்ட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம டோட்டலாக வந்து 4662 போஸ்டிங்கு. இதில் ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற 2426, டைப்பிஸ்ட் வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1392, ஸ்டெனோ பார்த்தீங்கன்னா 361, ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா 206, பப்ளிக் செக்டர் 377. ஸோ இப்போ இது எல்லாமே ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் 2426 போஸ்ட்டில் இப்போது இன்றைக்கி, அதாவது லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறது எத்தனை அப்படின்னு பார்க்கலாம். அதாவது விஏஓ, பில் கலெக்டர், ஜூனியர் அசிஸ்டன்ட் இவங்களுக்கெல்லாம் மொத்த வேகன்சி அப்படின்னா 2426. ஆனால் இன்றைக்கி லிஸ்ட்டில் மொத்தம் எத்தனை பேர்த்து கூப்பிட்ருக்காங்க, எத்தனை பேர்த்துக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்திருக்குன்னா 5981. 2426 பேர் மொத்தமாக எடுக்க போகிறாங்க. ஆனால் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணது 5981 பேர்த்து வந்து லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது போஸ்ட் ஆஃப் விஏஓ, பில் கலெக்டர், அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் இவங்களுக்கெல்லாம் ஓகேங்களா. அதாவது 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் எடுக்கிறாங்க. ப்ளஸ் அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தாங்கன்னா 1:3. மற்றவங்க பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 1:2. அதே ஜென்ரல் கேட்டகரினா 1:3 அப்படின்னு எடுக்கிறாங்க. அதுதான் 2426க்கு 5981 பேர்த்து செலெக்ஷன் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்லேயே 1, 2, 3 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 1392 வேகன்சி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு கம்மியாக தான் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைப்பிஸ்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 539 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைப்பிஸ்ட் 2ல் பார்த்தீங்கன்னா 6 பேர், டைப்பிஸ்ட் 3ல் பார்த்தீங்கன்னா 67 பேர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா 1:3 தான், 1:3 ஜென்ரலுக்கு, ப்ளஸ் அது போக மற்றதெல்லாம் 1:2. ஸோ இது பாதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா மற்றதுலேருந்து ஆக்குபை பண்ணிக்குவாங்கன்னு தெரியல. பட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை போடுவோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து ஸ்டெனோ ஸ்டெனோ பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 361 போஸ்டிங் தான் ஸ்டெனோவில் இருக்குது. இது கரெக்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸ்டெனோ 1, ஸ்டெனோ 2, ஸ்டெனோ 3, ஸ்டெனோ 4 அப்படின்னு. ஸ்டெனோ 1 அப்படின்னா மொத்தம் 631 பேர்த்த வந்து லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெனோ 2ல் 53 பேர்த்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லிஸ்ட்டு, செலெக்ஷன் லிஸ்ட்டு. ஸ்டெனோ 3ல் 11, ஸ்டெனோ 4ல் 2 பேர்த்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 361க்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 700 பேர்த்த வந்து அவங்க செலெக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே 1:3 ஜென்ரலுக்கு, 1:2 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நார்மல் அனதர் கேட்டகரிஸ்க்காக பிரிச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்திருந்து அப்படின்னா நீங்கள் வந்து வரக்கூடிய நவம்பர் 7ஆம் தேதிக்குள்ளே ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில், அதாவது ஓடிஆர் மூலமாக உங்களோட டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே இதில் வேலை கிடைக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்டர்வியூ ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் கூப்பிடுவாங்க. மற்றது எல்லாமே 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் கூப்பிடுவாங்க. அதாவது மொத்தம் 4600 பேர் அப்படின்னா மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 8000, 9000 பேர்த்து வந்து டோட்டலாக வந்து அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கே 2426. ஆனால் லிஸ்ட்டு வந்து வந்தது இன்றைக்கி வந்தது பார்த்திங்கன்னா 5981 பேர்த்துக்கு வந்திருக்கு. ஸோ அவங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து டாக்குமெண்ட்டை கரெக்டாக வந்து வைக்க மாட்டாங்க. ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து தப்பாக அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதுபோக பார்த்திங்கன்னா அவங்களோட மார்க் ஷீட்டு இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதுக்காக தான் பார்த்திங்கன்னா அந்த 1:2, 1:3 அந்த மாதிரி ரேஷியோவில் கூப்பிட்றாங்க ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த வேகன்சி 4662 மட்டும் தான் ஃபில் பண்ணுவாங்க. மீதி வரக்கூடியவங்களை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா செலக்டாக இல்லையா அப்படிங்கிறது அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கலாம்.
அல்லது ஏதாவது வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அந்த வேகன்சியில் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆகலாம். இது எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே கம்யூனிட்டி ப்ளஸ் அவங்களோட கேட்டகரி, அது போக பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு, விடோ இது எல்லாமே வச்சுருந்தது அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாமே இப்போ இதில் பார்த்துருப்போம். அதாவது பில் கலெக்டர், ஜூனியர் அசிஸ்டன்ட், விஏஓ, அது போக டைப்பிஸ்ட்டும் பார்த்துருப்போம், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் எல்லாமே பார்த்துருப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய 7ஆம் தேதிக்குள்ளே, நவம்பர் 7ஆம் தேதிக்குள்ளே உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் எனக்கு மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.